எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில கார் ஆக்சஸரிஸ்க்கும் பேர் போன இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த நேம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை கார்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்திரா காந்தி சிலை கிட்ட இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வாங்க உள்ள போய் என்னென்ன ஆக்சஸரிஸ்ன்னு அந்த ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஓகே, நம்ம உள்ள வந்தாச்சு. இந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா பிரம்மாண்டமா இருக்குங்க. ஒரு காருக்கான கடல்னே சொல்லலாம். இங்க கேர்ள்ஸுக்கு எப்படி ஜுவல்லரி முக்கியமோ அதே மாதிரி நம்ம காருக்கு இருந்தாலும் ஆக்சசரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த ஆக்சசரிஸ் நம்ம காரே பார்க்க ஒரு மாதிரி லுக்காவும் பாஷாவும் நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ஸோ அந்த கடைக்கு உள்ள வந்தாச்சு. ஸோ நம்ம யார்கிட்ட பேச போறோம்னா நம்ம இந்த கடையோட மேனேஜிங் டைரக்டர் பேச போறோம். ஸோ வாங்க போய் பேசலாம். அண்ணாமலை கார் ஜுவல்லரி, அண்டர் ஃபீல்ட் ரோட், பாண்டிச்சேரியில இருந்து பக்கீர்சாமி உரிமையாளராகிய நான் மக்களுக்காக சில ப்ராடக்ட் அண்ணாமலை கார் ஜுவல்லரியில் இருக்கிற காருக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட்லும் விளக்கமாக சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிறுவனம் 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். அன்னைக்கு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடை அதிகமாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு அதிகமாக கடைகள் இருந்தாலும் இன்னைக்கு அண்ணாமலை கார் ஜுவல்லரியில் மட்டும் அதிகமான கஸ்டமர் வர்றதுக்கு காரணங்கள் குறைவான விலை, நிறைவான சேவை அதிகமாக கொடுக்குறோம். ப்ராடக்டோட குவாலிட்டியை இன்னை வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நாங்கள் இன்னைக்கு இந்த கடையை சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். கஸ்டமருக்கு முக்கியமாக சொல்ல போனோம்னா சேவைகள் தான் செய்கிறோம். ஏன்னா ப்ரைஸை நாங்கள் பார்க்கறது கிடையாது. ஒரு கஸ்டமர் உள்ள என்ட்ரி பண்ணி வந்துட்டாங்கன்னா அவங்க மகிழ்ச்சியோட வெளியே போகிற அளவுக்கு நாங்கள் ப்ராடக்டோடைய குவாலிட்டி அதிகமாக கொடுக்குறோம். அதே நேரத்தில் ப்ரைஸை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கம்மி பண்ணியே கொடுப்போம். சில நேரத்தில் வாங்கின ரேட்டை விட கம்மியாகவும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பட் அதிக மகிழ்ச்சியோட கொடுக்குறப்ப கஸ்டமர் ஒரு கஸ்டமர்ல இருந்து இன்னொரு கஸ்டமர் ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க. அதனால எங்களுடைய நிறுவனம் இந்த அளவு வளர்ந்து இருக்குது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால ஒரு லக்ஸுரியான காரை அஃபோர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்க நிலையில ஒரு கார் வாங்குறது நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு நார்மல் கார் வாங்கி நம்ம கார் ஒரு லக்ஸரியான அளவுக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட மாடிஃபை பண்றாங்க. ஸோ அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் நீங்க இத்தனை வருஷமா இந்த கடையை ரன் பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்க கடைக்கு கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்பாக்சன் முக்கியம் சொல்றீங்க. நீங்க இந்த கொடுக்கறதுக்காக என்ன நல்லா தியாகம் பண்ணிருக்கீங்க உங்க கடைக்கு? ஒரு கஸ்டமர் குறைந்த விலையில ஒரு கார் வாங்கிடுவாங்க. அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கார் தான் வாங்க முடியும் சில கஸ்டமரால. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம காரும் லக்ஸரி மாதிரி மாத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருள் எது, தேவையில்லாத பொருள் எதுன்றதை நாங்க விளக்கமா சொல்லுவோம். சொல்றப்ப அவங்களுக்கே ஒரு திருப்தி அடைக்கும். சார் ரொம்ப நன்றின்ற அளவுக்கு சொல்லிட்டு போவாங்க. பட் அவங்களுக்கும் நம்ம பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா, சார் இந்த பொருளை இந்த ஃபெசிலிட்டிஸோட நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு ஒரு டிவி பாக்குற அளவுக்கு நான் கொடுக்குறேன், குறைஞ்ச விலையிலே தரேன்னு சொல்றப்ப அவங்க எங்க மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. நீங்க ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா அதுக்கு கொட்டேஷன் மொத்தம் அவங்களுக்கு ஒரு 3-4 சாய்ஸ் கொடுப்பேன். அவங்க பட்ஜெட்ல என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்குவாங்க. சோ அதை நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, லேபரே இல்லாம ஃப்ரீயாவே ஃபிக்ஸ் பண்ணி நாங்க கொடுப்போம். பொருளுக்கு விற்கிறது மட்டும் இல்ல, அது இலவசமாவே நாங்க அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுல நாங்க செஞ்சு கொடுத்தோம். நீங்க பண்றது ரொம்ப பெரிய சேவையா நீங்க செய்றீங்க. கார்ன்றது எல்லாருக்கும் ஒரு வாழ்நாள் ட்ரீமா இருக்கும். அவங்க காரையும் நீங்க மாடிஃபை பண்றதுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் நீங்க பண்றேன்னு சொல்றீங்க. சோ நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சார். சோ நம்ம கடையில இப்ப பொருளை பத்தி பார்க்கலாம். நீங்க என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்க கடையில ஸ்பெசிஃபிக்கா வச்சிருக்கீங்க? சார் ப்ராடக்ட் நிறைய இருக்கும். பட் ஆனா ஒரு காருன்னு வந்தா அதுக்கு முக்கியமான சில பொருட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட், அதாவது அழகுபடுத்துறதுன்னு ஒரு பொருள் இருக்கும். எலக்ட்ரிக்கல்னு பொருள் இருக்கும். அதாவது ஒரு 5000க்கு அதிகமான பொருட்கள் ஒரு கார் ஆக்சசரிஸ்ல இருக்கு. பட் கஸ்டமருக்கு அவ்வளவும் நம்ம விளக்க வேண்டியது இருக்காது. அவங்களுக்கு போத வரைக்கும் ஒரு கார் எடுத்தாங்கன்னா பேசிக்கா ஃப்ளோரிங் மேட்டு, சீட்டு கவர், ஸ்டேரிங் கவர், பம்பர், ரியர் பம்பரு, ரிமூவல் மேட்டு, அதுக்கப்புறம் இது பேசிக். அதுக்கப்புறம் லக்ஸரின்னு ஒண்ணு போறப்ப இன்ஃபோர்டைன்மெண்ட் போவாங்க, ரிவர்ஸ் கேமரா போவாங்க, ஜிபிஎஸ் போவாங்க. இந்த மாதிரி லக்ஸரிக்கு போக வேண்டியிருக்கும். சோ ஒரு கஸ்டமர் வரப்ப பட்ஜெட் நாங்க பார்ப்போம். சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட்ல செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பட்ஜெட் ஏத்த மாதிரி நீங்க அதை நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகே சார், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம்ஸ் போயிடலாம் சார். இதுல என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் சிஸ்டம் நீங்க வேரியன்ட்ஸ் வச்சிருக்கீங்க இதுல? சார் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல 100கணக்கான இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் இந்தியாவுல இறங்கி இருக்கு. அதுல சில சிஸ்டம் எல்லாரும் கஸ்டமருக்கும் செட் ஆகாது. காரணங்கள் என்னன்னா ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விதமா எடுத்துட்டு வருவாங்க. அப்ப லக்ஸரின்னு போனாங்கன்னா அவங்க செக்மெண்டே வேற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000, 25,000, 30,000 மேல போனா லக்ஸரிக்கு கொண்டு போவோம். இல்ல மிடில் கிளாஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000ல இருந்து 20,000க்குள்ள ஒரு சிஸ்டத்தை நாங்க வச்சிருக்கோம். ஒரு ஆல்டோ அந்த மாதிரி செக்மெண்ட் தான் 8,000ல இருந்து 10,000க்குள்ள அவங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். சோ கம்பெனி வைஸ்ன்னு இல்லாம கம்பெனி விட அதாவது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் ஆன கொடுப்போம், குறைந்த விலையில கொடுப்போம். சூப்பர் சார். இல்ல என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்கு இப்ப ஸ்டாக்? சார் இன்னைக்கு இருக்கிற பிராண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா மை டிவிஎஸ்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம், மெகாட்ரானிக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் பண்றோம், கோ மெக்கானிக் ஒரு ப்ராடக்ட் பண்றோம். அண்ட் அதர் திங்ஸ் பாத்தீங்கன்னா ஆரா, மேப் மை இந்தியா, ஆக்சிஜன்,
ப்ளூ பேங்க், பயனீர், சோனி, இந்த மாதிரி பிராண்ட் வைஸ் எல்லாமே இருக்கு நம்ம ஷாப்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுல எதெல்லாம் பெஸ்டா இருக்கோ அதை கஸ்டமருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்ப எல்லாருமே போன் யூஸ் பண்றாங்க, அதோட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சிருக்கீங்க. சோ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்ல சார்? ஒரு காருக்கு ஜிபிஎஸ் சிஸ்டம். ஒரு கார் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னா கைடன்ஸோட அந்த ஜிபிஎஸ் வந்து இப்ப எல்லா கார்லயுமே அடங்கி இருக்கு. அதே போல இன்னைக்கு நவ்டேஸ் பென்ட்ரைவ் கூட யூஸ் பண்ணாத அளவுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த டவுன்லோட்ல இருக்கிற பாட்டை மட்டும் நம்ம கேட்டு போற அளவுக்கு ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி அதெல்லாமே டைரக்டா இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பென்ட்ரைவுக்கு வேலையே கிடையாது. அதே போல ரிவர்ஸ் கேமரா எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியா கொண்டு வந்துட்டோம் நாங்க. சோ கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாரோ அதை அப்படியே நம்ம டிஸ்பிளேல பாத்துட்டு போலாம். போன்ல ஒரு ஹை கிளாஸ் போன்ல அவர் என்னெல்லாம் பாக்குறாரோ அது எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டத்துல அடங்கி இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது ஃபர்ஸ்ட். இப்போ நீங்க இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல ஃபேஸ்புக் கூட இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டிவி என்டர்பிரைசஸ் ஒரு சின்னதா நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கு சார். ஸோ இது கூட வர ஸ்பீக்கர்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? நிச்சயமா. அதே நேரத்துல ஸ்பீக்கர் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா நாங்க முதல்ல பிராண்டை தான் கொடுப்போம். ஏன்னா பிராண்ட்ல இருக்கிற எஃபெக்ட் வந்து லோ ரேட்ல கிடைக்காது. அதனால முதல்ல பயனீர், சோனி, ஜேபிஎல், இன்ஃபினிட்டி, ஃபோக்கல் இந்த மாதிரி ஹை பிராண்ட் கொடுப்போம். பட்ஜெட்டுக்கு அவங்களுக்கு செட் ஆகலன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம அதர் சாய்ஸே கொடுப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த மியூசிக்ல வந்து என்ஜாய் பண்றதுக்காக நாங்க முதல்ல பிராண்ட்ல இருக்கிற சோனி பயனர் மட்டும் நாங்க முதல்ல கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி விண்டோஸ் மட்டும் இல்லாம மிரர்ஸும் நீங்க இதுல ஸ்பான்சர் பண்ணி தரீங்க சார்? இது வந்து சில பேருக்கு சிஸ்டம் கம்பெனி செட்டு வந்துடும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் கம்பெனிலே கொடுப்பாங்க, இல்ல வேற சிஸ்டம். அவங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா சம்டைம்ஸ் இருக்காது, பேசிக் மாடல்ல இருக்கவங்களுக்கு. அவங்களுக்காக நாங்க கொடுக்கறது இந்த மிரர் ரிவர்ஸ் கேமரா அண்ட் இந்த மாதிரி சின்ன டிவி போல உள்ள ரிவர்ஸ் கேமரா. இப்ப பழைய மாருதி 800 ஆட்டோ அந்த மாதிரி கம்பெனில இந்த சிஸ்டம் இல்லாத வண்டிக்கெல்லாம் நாங்க இந்த மாதிரி ரிவர்ஸ் கேமரா போட்டு அவங்களுக்கு ரொம்ப சீப்பா நாங்க பண்ணி தரோம். இதுவும் நல்ல அருமையான ப்ராடக்டா இருக்கும். என்னென்ன பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது சார்? ஒரு ஸ்பீக்கர் ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2500 இருந்து 15000 வரைக்கும் ஸ்பீக்கர். 2500க்கு ஸ்பீக்கர் நீங்க சோனியோட ஸ்பீக்கர் 2500 தான். சோ நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு 2500 ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ். இப்போ நார்மல் ஒரு பியூட்டிக் ஸ்பீக்கர் வாங்கினாலே ஒரு 3000 4000 வருது. நீங்க ஒரு காருக்கே 2500 ரூபாய் கொடுக்குறீங்க. நிச்சயமா அதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 15000 வரைக்கும் பட்ஜெட்ல இருக்கு. இல்ல லக்ஸரியா வேணும்னா 2.5 லட்சம் வரைக்கும் ஸ்பீக்கர் நாங்க ப்ரொவைட் பண்றோம். சீப் பெஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் குவாலிட்டி வரைக்கும் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க. எஸ். ஓகே சார், நீங்க உங்ககிட்ட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு 10,000 குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தரணும், நீங்க என்ன ஆஃபர் பண்ணுவீங்க உங்களுக்கு? ஒரு 10,000 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா எங்களால முடிஞ்ச ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு உள்ள கிஃப்ட் திங்ஸ் நாங்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். சூப்பர் சார். எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட்ஸ். இந்த ஹெட்லைட் செக்மெண்ட்டை பத்தி நீங்க சொல்லுங்க சார். கார்ல முக்கியமானது இந்த ஹெட்லைட் செக்மெண்ட் தான். இப்ப எல்இடி ப்ரொஜெக்டர் வந்துருச்சு, ஹாலோஜன் வந்துருச்சு. இதுல நீங்க பாருங்க வேரியஸான வெரைட்டிஸா வச்சிருக்காங்க இங்க. இதுல எல்இடின்றது இப்ப நவ்டேஸ் வந்து கஸ்டமர் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கம்பெனில இருந்து வர்றப்ப வாட்ஸ் 55 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இன்னைக்கு நவ்டேஸ் ரோட்ல போறப்ப அவங்களுக்கு அது பத்துறதே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அவங்க என்ன பண்றாங்க, சார் எங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அதே நேரத்துல ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, ரெண்டாவது பவரும் வந்து பல்புல வந்து ஹீட் வரக்கூடாது அப்படின்னு விருப்பப்படுறாங்க. சோ அதுக்காக தான் எல்இடின்னு இப்போ லேட்டஸ்டா அரைவ் ஆயிருக்கு. அந்த எல்இடியில பாத்தீங்கன்னா வாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்சியூம் ஆகும். பேட்டரியில இருந்து ரொம்ப கம்மியா கன்சியூம் ஆகி பிரைட்னஸ் வந்து 110, 150, 200, 250 வாட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் கொடுக்கும். ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் உண்டாகாது. ரியலி கண்டிப்பா ஒரு பேட்டரியோட லைஃப்னு பார்த்தா 4 to 5 இயர்ஸ் வரும். அதே லைஃப் தான் இந்த பேட்டரி இந்த லைட்டை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இது பிரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த மை டிவிஎஸ் உடைய பிராண்ட் 200 வாட்ஸ் எல்இடி லைட்ஸ். இதனோட லைஃப் வந்து ஆக்சுவலா 3 to 4 இயர்ஸ் வரும். பட் வாரண்டியே நாங்க 2 இயர்ஸ்க்கு கொடுக்குறோம். பல்ப் ரீப்ளேஸ்மென்ட் நாங்க வாரண்டியே தரோம். இத மாதிரி பல பல்ப்ஸ் இருக்கு. பட் இதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஹீட்டே வராது. மெயினா புது வண்டி எடுத்து வந்தா கூட பல்பை கழட்டி பல்பு மாற்ற டைப் தான். ஒயரிங் எதுவுமே தேவையில்லை. இப்ப கம்பெனிலாம் சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பல்பை மாத்தினாவோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலோ அந்த கம்பெனி வந்து அதை பொறுப்பேற்றுக்காக சொல்லுவாங்க. கரெக்ட். அந்த மாதிரி வேரியன்ட் டைப்ல நீங்க என்ன இந்த மாதிரி நாங்க ஒருவேளை இந்த மாதிரி பல்பு போட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா பொறுப்பை நாங்க ஏத்துக்கோம். ஏன்னா எங்க கான்பிடென்டா இருக்கு. நாங்க இந்த மாதிரி எந்த சொல்ல மாட்டோம் ஒயரிங் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாம பல்ப் மட்டும் சேஞ்ச் பண்ணி கஸ்டமர் சேஃப்டியா நாங்க ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் மட்டும் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி தரீங்க. கண்டிப்பா. சோ இதுல இப்ப ஆல்ரெடி பழைய பல்ப் வச்சிருக்கவங்க உங்ககிட்ட வந்து வேற விதமா மாடிஃபை பண்ணி தர சொன்னாலும் அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி தரீங்க. எஸ் டெஃபினட்டா. அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பல்பை கொண்டு போகும். அவங்களுடைய காஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஏன்னா சார் எனக்கு மினிமம் ஏதாவது நல்லா பண்ணி கொடுங்கன்னா 2500 இருந்து 6000 ரூபாய்க்குள்ள நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்ல சார் எனக்கு லக்ஸரியா பண்ணுங்கன்னா 10,000 இருந்து 25,000 வரைக்கும் ப்ரொஜெக்டர் லைட் எல்லாம் மாத்தி கொடுக்கும். அக்சசரிஸ் ஏகப்பட்டது வச்சிருக்கீங்க சார். ஒரு கடல் மாதிரி உங்க கடை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு
தலை சுத்திடும் போலுக்கு. ஸோ எல்லாரும் என்ன மாதிரி கார் லவர்ஸா இருந்தாலும் சரி, வெஹிக்கல் லவர்ஸா இருந்தாலும் சரி, உங்களை இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு சார். இப்போ நம்ம பார்க்க போறது ஆக்சசரிஸ் தான். நீங்க என்னென்ன ஆக்சசரிஸ் வச்சிருக்கீங்க சார்? ஒரு காருன்னு வந்தா அதுக்கு இன்டீரியரை விட அவுட் சைட்ல தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அவுட் சைட்ல ப்ரொடெக்ட் பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு பம்பர் ப்ரொடெக்டர், அதாவது சில பேர் பம்பர் போட வேணாம் சார் எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்டர் கார்னர்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து உங்களுக்கு அந்த எட்ஜில் போய் யாராவது இடிக்க போறாங்கன்னா இது போய் ப்ரொடெக்ட் பண்ணும். பம்பர் வேண்டான்றவங்களுக்கு. இப்ப பம்பர் போட்டா இந்த ஆக்சிடென்ட் ஆனா ஏர் பேக்ஸ் வர மாட்டேங்குது. நாங்க ஃப்ரண்ட் பம்பரை பத்தியே நாங்க சொல்லல சார். ரியல் பம்பர் தான் சொல்றேன். ஃப்ரண்ட் பம்பரை பொறுத்த வரைக்கும் போடவே கூடாது. அது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்க யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டோம். அதனால அது அந்த இதுக்கு நாங்க போக மாட்டோம். பேக்ல வந்து யாராவது தெரியாம அது இடிக்கிறத அவாய்ட் பண்றதுக்காக சின்னதா ஸ்லிம்மா ஒரு பம்பர் போட்டு தருவோம். அது வந்து அக்செப்டன்ஸா இருக்கும். ஓகே. அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. பேக் பெயின் உள்ளவங்களுக்காக இந்த நெக் பில்லோ நாங்க சேல் பண்றோம். கம்ப்ளீட் மெமரி ஃபோம்ல பண்றது. இத ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை தவிர வேற எந்த மெமரி ஃபோம் இதுவும் நல்லா பாருங்க. கையை வச்சு அமுக்குனா கூட சூப்பரா உங்களுக்கு ரெஸ்ட் மாதிரி. கண்டிப்பா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ப்ராடக்ட் இது. ஒரு டிராவல் விரும்பப்படுறவங்களுக்கு இது நல்லா சூட் ஆகும். எஸ் சார், டெஃபினட்டா. இந்த மாதிரி மொபைல் ஹோல்டர் உங்களுக்கு பிராண்டடா எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது போனை வந்தா ப்ளூடூத்ல ஆன் பண்ணி பேசின்னு போலாம். ஸோ அவங்களுக்காக நாங்க கொடுக்குற ப்ராடக்ட் இது. இது மாதிரி பல ப்ராடக்ட் உங்களுக்கு மல்டி ப்ராடக்ட் இருக்கு. கார் சார்ஜர் போர்ட் இதெல்லாமே நம்ம சேல் பண்றோம். நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த போர்ட் வாங்கிட்டீங்கன்னா ஏற்கனவே பழைய செட்டு வச்சிருக்கவங்க கூட இந்த போர்ட்டை யூஸ் பண்ணாங்கன்னா பென் டிரைவ் போட்டுக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் ப்ளூடூத்தும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணுமே ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் இது. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெரி சீப், 1200 தான். பட் ஆனா 1 இயர் வாரண்டியோட நாங்க குவாலிட்டியான திங்ஸ் நாங்க 1 இயர் வாரண்டியோட அவங்க போட்டு தரீங்க. கம்பெனி உங்க கம்பெனிட்டே வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம். எஸ் எஸ் சார், கஸ்டமர் எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபோக் லைட் வண்டியில சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நாங்க என்ன பண்றோம்னா இது மாதிரி ஹாலோஜன் லைட்ஸ், ஃபோக் லைட்டை நாங்க ப்ரொவைட் பண்ணி தரோம். இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டியோட ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் நாங்க. இது ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மிண்டான்ற ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். இல்ல சார் எனக்கு ஒயிட்டா எல்இடியா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இம்போர்ட்டட்ல இது மாதிரி எல்இடி லைட்ஸ் வந்துரும். சோ இம்போர்ட் பண்ணி இதுக்கும் நீங்க சர்வீஸ் நீங்களே ப்ரொவைட் டெஃபினட்டா நாங்களே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே நாங்களே பண்ணி லைட் ஏரியா கொடுத்துருவோம். இது ஃபுல்லா ஒயிட்டா ஏரியும். சோ கஸ்டமருடைய பட்ஜெட்டுக்குள்ள எல்இடியாவும் மாத்தி தருவோம், அதே நேரத்துல ஹாலோஜனும் மாத்தி தருவோம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ எங்களை மேலயும் ரெஃபர் பண்ணி வரவங்களுக்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் தருவீங்களா? நிச்சயமா சார், நிச்சயமா. கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நாங்க ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் ஸ்பெசிபிக்கா இந்த வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்காக கண்டிப்பா நாங்க ஒரு 5000 பண்றவங்களுக்காக 500 ரூபாயும், 10,000 பண்றவங்களுக்கு 1000 ரூபாயும், 20,000 பண்றது 2000 நாங்க அளவுக்கு நாங்க கிஃப்ட் அண்ட் அதர் திங்ஸ் நாங்க பொருளாவே நாங்க ரெகுலரா வரவங்களுக்கும் கிஃப்ட் தருவீங்க. நம்ம வீடியோவை பார்த்து யாரா வந்தீங்கன்னா, நம்ம என்ன பார்த்து வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாரு. சோ அடுத்த வீடியோல இருந்து உங்களை சந்திக்கும் முறை விஜய் மோகன் ரிவைஸ், அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை சார் கூட இருக்கும். சோ தேங்க்யூ, பாய். தேங்க்யூ வெரி மச்.